வெல்கம் டு சமையல் Gourd. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாவக்காய் ஃப்ரை ரொம்பவே ஹெல்த்தி மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியாகவும், அது மட்டும் இல்லை ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்க போகுது. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த கிறிஸ்பியான ஈஸியான பாவக்காய் ஃப்ரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இந்த கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரையை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் Gourd சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே தின்னாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தின்னாக கட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்தது ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு அதில் நான் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தின்னாக சாப் பண்ண இந்த பாவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கைவிடாமல் இந்த எண்ணெயில் எல்லா பாவக்காவும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காயில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு பாவக்காயில் என்னெல்லாம் உடம்புக்கு நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை உங்களுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பாவக்காயில் கசப்பு எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும், ரொம்ப கசப்பாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான பாவக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சட்டுன்னு சீக்கிரமாக பாவக்காய் ஃப்ரை செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் ஃப்ரை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த பாவக்காய் ஃப்ரையை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பாவக்காயிலும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பாவக்காயில் நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அடுத்தது நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த பாவக்காவுக்கு தேவையான சால்ட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரையாக பண்ணுறதுனால கல்லுப்பு சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக சால்ட் மெல்ட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனை மட்டும்தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாவக்காயிலையும் நல்லா மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை தட்டு போட்டு மூடிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவக்காயெலாம் அப்படி ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடும், கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் தட்டு எதுவும் போட்டு மூடாமல் திறந்து வச்சுட்டு இந்த மாதிரியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். கைவிடாமல் நீங்கள் இந்த மாதிரி கலக்கும்போது தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது, தீயாது. அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. நம்ம பாவக்காவை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பாவக்காய்லாம் ரொம்பவே கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கரெக்டான கிறிஸ்பினஸ் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பினஸ் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மூடி சமைக்காதீங்க, திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக ஆகிடும் எல்லாமே. இதில் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வதக்க எண்ணெய் எல்லாமே அப்சார்ப் ஆகிடும். உங்களுக்கு கரெக்டான ட்ரையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த பாவக்காய் ஃப்ரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஆனால் ஹெல்த்தியான பாவக்காய் ஃப்ரை ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பாவக்காய் ஃப்ரையை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் Gourd சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பாவக்காய் ஃப்ரை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த பாவக்காய் ஃப்ரை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.